மனசாட்சியே இல்லாத மிருகம் யார் தெரியுமா? இந்த கே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லாரையும் கேனைன்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. என்ன இல்லை எனக்கு புரியல, எனக்கு என்ன இந்த கேன்னு இருக்கவங்கன்னா கேனேனா? இல்லை நான் கேட்குறேன், அந்த பாருங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் தப்பான சில விஷயங்கள்லாம் பண்ணி உங்களுக்காக பின்னாடி வந்துட்டு இருக்க அவங்க கேனையன் தான். அவங்க கேனை தான், அவங்க அசிங்கம் தாங்க, நானே சொல்கிறேன். ஆனால் அந்த அசிங்கத்தை விட்டுறாதீங்க. ஒரு நாள் அந்த ஒருத்தவங்களை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சத்தியமாக நீங்கள் செத்து கூட போயிடுவீங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த கேல ஸ்டார்ட் ஆகிற மாரி யாராச்சும் நேமில் இருந்தாங்கன்னா அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, சரியா? கே இனிஷியலில் இருக்கிறதுனால அவங்க கேனை நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், அவங்கள கேனைன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கேனைன்னு நினைக்கிற நம்ம கேவலமான ஆளு நினச்சிக்கோங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு நம்பி கேனையனா இருக்காங்க, ஓகே, அவங்கள கேனையாவே பாருங்க. ஒரு நாள் அவங்க லைஃப்பில் தெளிவாகி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசியாக அவங்கள கேனைன்னு நினச்சிட்டு இருக்க நம்ம கேவலமான ஒருத்தவங்கன்னு உங்களுக்கே புரியும்.